இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குறைவான மாத தவணை பணத்தை செலுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே திவாலாகும் நபர்கள். அதிர்ச்சி தகவல் அம்பலம். வங்கி கடனுக்கான மாதாந்திர தவணை பணத்தை குறைவாக செலுத்தும் நோக்கில் பலர் வேண்டுமென்றே திவாலாவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய திவால் துறை அதனை அம்பலப்படுத்தியது. திவாலானவர்களுக்கு அவர்களின் சக்தியை பொறுத்து மாதாந்திர தவணை பணத்தை திவால் துறை நிர்ணயம் செய்து வருகிறது. அவ்வாறு பெரிய கடன்களுக்கு நிர்ணயம் செய்யப்படும் தவணை பணம் பெரும்பாலும் முழு கடனையும் அடைக்க போதுமானதாக இருக்காது என அத்துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ பக்ரி அப்துல் மஜித் கூறினார். மாத தவணை பணம் குறைவாகவே இருப்பதால் திவால் நிலையானது ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவதில்லை. உதாரணத்திற்கு 1 மில்லியன் ரிங்கெட் வரை கடன் வைத்திருப்பதால் திவாலாகி வேலையும் பறிபோன அரசு ஊழியர்களுக்கு மாத தவணை பணமாக 200 ரிங்கெட் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆக முன்பு அவர் செலுத்தி வந்த மாதாந்திர தவணை பணத்துடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவே. இதை நன்கு புரிந்து கொண்டுதான் சிலர் வேண்டுமென்றே திவால் ஆகின்றனர். திவால் நிலை என்பது நிதி சிக்கல்களில் உள்ள தனிநபர்களுக்கு உதவுவதற்காகவே தவிர அவர்கள் கடனை தவிர்ப்பதற்கான குறுக்கு வழி அல்ல என டத்தோ பக்ரி நினைவுறுத்தினார். ஜொஹூர் பாலத்தில் போலீஸ்காரர் கோபி காச்சு கேட்டாரா? போலீஸ் திட்டவட்ட மறுப்பு. ஜொஹூர் பாலத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீஸ்காரர்கள் காரை நிறுத்தி லஞ்சம் கேட்டதாக கூறப்படுவதை மாநில போலீஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. சிங்கப்பூரியன்ஸ் கைட் டு ஜேபி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் முன்வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டை கடுமையாக கருதுவதாக தென் ஜொகூர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவுப் சலாமட் கூறினார். போலீசாரை படம் எடுத்து அவர்கள் லஞ்சம் வாங்கியதாக புரளியை பரப்பியவர்களை தேடி வருவதாக அவர் சொன்னார். அவர்களின் அச்செயலால் போலீசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதை ரவுப் சுட்டிக்காட்டினார். வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சுல்தான் இஸ்கந்தார் கட்டிடத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அமலாக்க பணியில் ஈடுபட்டிருந்த 4 போக்குவரத்து போலீஸ்காரர்கள் வரிசையை முந்தி சென்ற வாகனங்களுக்கு குற்றப்பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தனர். மொத்தமாக 69 சம்மன்கள் வெளியிடப்பட்டன. 4வரையும் விசாரித்ததில் லஞ்சம் வாங்கியதை அவர்கள் மறுத்துள்ளனர். இந்நிலையில் சம்பவ இடத்திலிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளையும் விரிவாக ஆய்வு செய்யவிருப்பதாக ரவுப் கூறினார். கத்தார் ஆசிய சிலம்ப போட்டியில் தங்கம் வென்ற 6வருக்கும் சிறப்பு செய்த பினாங்கு இந்து அறப்பணி வாரியம். அண்மையில் கத்தாரில் நடைபெற்ற ஆசிய சிலம்ப போட்டியில் 12 தங்கப்பதக்கங்களை குவித்து நாட்டிற்கு பெருமை சேர்த்த 6 வீரர் வீராங்கனைகளை பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் அழைத்து சிறப்பு செய்தது. அவர்கள் முறையே பிரகாஷ், ஷஸ்திவேனா, லீனா ஸ்ரீ, கவித்ரா, தர்னிஷா மற்றும் ரனிஷா ஆகியோர் ஆவர். அற்புதமாக விளையாடி ஆளுக்கு 2 தங்கப்பதக்கங்களை குவித்து ஆசிய பொது சிலம்ப போட்டியில் மலேசிய சாம்பியன் ஆவதற்கு அவர்கள் துணை புரிந்தனர். இந்திய பாரம்பரிய தற்காப்பு கலையின் புகழை உலக அரங்கில் பரவ செய்த அவர்களின் அர்ப்பணிப்பையும் திறமையையும் பாராட்டி ரொக்க அன்பளிப்பும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அறப்பணி வாரியத்தின் தலைவர் RSN ராயர், துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் R லிங்கேஸ்வரன் தலைமையில் அந்த பாராட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டு வீரர்களின் கடின உழைப்பு, அதன் மூலம் கிடைத்த வெற்றியை இருவரும் பாராட்டியதோடு பெருமிதமும் தெரிவித்தனர். ஜொகூர் டெசாரு கடற்கரையில் ஒதுங்கிய வெள்ளை தோல் நிறத்திலான ஆடவரின் சடலம். ஜொகூர் கோத்ததிங்கி டெசாரு கடற்கரையில் வெள்ளை நிற அரை கால் சட்டை மட்டுமே அணிந்திருந்த அடையாளம் தெரியாத நடுத்தர வயது ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளை நிற தோல் கொண்ட அவ்வாடவர் 30 முதல் 40 வயதுக்கு இடைப்பட்டவராக இருக்கலாம் என கோத்ததிங்கி போலீஸ் தலைவர் யூசுப் வத்தமான் தெரிவித்தார். சவ பரிசோதனையில் அவர் நீரில் மூழ்கி இறந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து திடீர் மரணமாக அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டதாக யூசுப் சொன்னார். மாய்கா மகளிர் பிரிவு ஏற்பாட்டில் ட்வெட் தொழில்திறன் கல்வி ஆலோசனை கூட்டம். டத்தோ நெல்சன் சிறப்பு வருகை. இந்திய மாணவர்களின் நலன் குறித்தும் ட்வெட் எனப்படும் தொழில் கல்வி மற்றும் மாய்கா தேசிய இளைஞர் பிரிவு சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. நேற்று மலாக்கா மாநில மாய்கா கட்டடத்தில்
மாய்கா மகளிர் பிரிவு தலைவர் மாண்புமிகு சரஸ்வதி தலைமையில் நடைபெற்ற அக்கூட்டத்தில் மாய்கா தேசிய உதவி தலைவர்களில் ஒருவரும் கல்வி குழும தலைவருமான டாக்டர் நெல்சன் ரெங்கநாதனும் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் நெல்சன், இந்திய மாணவர்களுக்கு தொழில் மேம்பாட்டுத் துறையால் நிர்வகிக்கப்படும் திறன்களை கல்வியில் கலந்து பயிற்சி வேலை வாய்ப்பையும் பெறலாம். முயற்சியும் ஆர்வமும் உள்ளவர்கள் சொந்த தொழிலையும் தொடங்கலாம் என குறிப்பிட்டார். மடானி அரசாங்கமும் இதைத்தான் ஊக்குவிக்கிறது. எனவே கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் மட்டுமல்ல, தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வமுள்ள மாணவர்களும் இந்த தொழில் திறன் கல்வியை கற்று வாழ்க்கையில் உயரலாம் என்றார் அவர். பெரும்பாலும் தொழில் கல்வி கற்றவர்கள் சொந்த தொழில் செய்வதற்காக வாய்ப்பு மிக அதிகம். மாத சம்பளம் பெறுபவர்களை தங்கள் வாழ்க்கையை நகர்த்த முடியும். ஆனால் சொந்தமாக தொழில் செய்பவர்களால் தான் தங்களின் வாழ்க்கையை உயர்த்த முடியும் என்று டாக்டர் நெல்சன் சுட்டிக்காட்டினார். குப்பை பைகளை மலை போல் கட்டி ஏற்றி செல்லும் குப்பை லாரி பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பும் வலைதளவாசிகள். பழைய குப்பை லோரி ஒன்று தழும்ப குப்பை பைகளை ஏற்றி செல்லும் வீடியோ டிக்டாக்கில் வைரலாகி பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த விமர்சனங்களை பெற்று வருகிறது. மை வியூ கேப்சர்டு என்ற டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட அக்காட்சிகள் புத்ரஜயா மற்றும் ஷாலாம் நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையில் பதிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. குப்பை லாரியின் உயரத்திற்கு சுமார் 5 அடுக்குகளில் குப்பை பைகளை கட்டி வைத்துள்ளனர். அதுவோ ஒரு பழைய லாரி, பதிவு எண் பட்டை கூட இல்லை. இந்நிலையில் இத்தனை உயரத்திற்கு குப்பை பைகளை கட்டி எடுத்து செல்லும் போது ஏதாவது அசம்பாவிதம் நேர்ந்தால் சாலையை பயன்படுத்தும் மற்றவர்களுக்கும் பாதிக்கப்பட மாட்டார்களா என வலைதளங்களில் கண்டனங்கள் குவிகின்றன. அது குப்பை லோரி போல் தெரியவில்லை. கூடுதல் வருமானத்திற்காக பழைய சாமான்களை விற்பதற்காக ஏற்றி செல்வது போல் உள்ளது என சிலர் சந்தேகம் எழுப்பினர். இதுபோன்று அதிக பாரம் ஏற்றி செல்லும் லாரிகளில் நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி பயணிப்பது வாடிக்கையாகிவிட்டது. குறிப்பாக எல்டிபி நெடுஞ்சாலையில் அனுதினமும் அக்காட்சிகளை தாம் நேரில் காண்பதாக ஒரு பயனர் குறைப்பட்டுக் கொண்டார். இதனாலேயே லாரிகளை கண்டாலே தாம் ஒதுங்கி விடுவதாக மோட்டார் சைக்கிளோட்டியான அவர் சொன்னார். வக்து பெகர்ஜா பெல்லனைன் அமுலாக்கம் காண முதலில் வாய்ப்பளியுங்கள், டாக்டர் லிங்கேஷ் வலியுறுத்து. பொது சுகாதார சேவையில் மருத்துவர்கள் மற்றும் பல் மருத்துவர்கள் தொடர்ச்சியாக 18 மணி நேரங்கள் வேலை செய்ய வகை செய்யும் புதிய வேலை நேர முறையை விமர்சனம் என்ற பெயரில் எடுத்த எடுப்பிலேயே ஒதுக்கிவிட வேண்டாம். மாறாக அது முதலில் அமலாக்கம் காண வாய்ப்பளிக்க வேண்டும் என செனட்டர் டாக்டர் ஆர் லிங்கேஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார். வக்து கெர்ஜா பெலனான் எனப்படும் அப்புதிய முறை பிப்ரவரி 1 தொடங்கி 6 மருத்துவமனைகளில் அமலுக்கு வருகிறது. தம்மை பொறுத்தவரை அப்புதிய வேலை நேர முறை சுகாதார பணியாளர்களுக்கு மேலும் தரமான வாழ்க்கை சூழலை வழங்கும் என பினாங்கு சுகாதார சுங்கைப்பாக்கம் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநருமான லிங்கேஷ் சொன்னார். உண்மையில் புதிய முறையின் கீழ் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களின் ஆன்கால் அழைப்புக்கான அலவன்ஸ் குறைவாக இருப்பதாக இவ்விவகாரம் திசை திருப்பப்பட்டுள்ளது என்றார் அவர். WBB முறையின் கீழ் வேலை வரம்பு நடப்பில் உள்ள 24 முதல் 33 மணி நேரங்களை விட குறைவாக உள்ளது. எனவே இது குறித்து சுகாதார அமைச்சை கடுமையாக தாக்கி பேசும் முன் அம்னோ இளைஞர் பிரிவு தடுத்து டாக்டர் அக்மல் சாலே திட்டத்தின் முழு விவரங்களையும் நன்கு படித்து பார்க்க வேண்டும். ஆனால் அவரின் பேச்சு ஏதோ விளம்பர நோக்கத்தை கொண்டது போலவே இருப்பதாக லிங்கேஷ் சாடினார். அழிந்து வரும் அரிய விலங்குகளை சட்டவிரோதமாக வேட்டையாடும் கும்பல் முறியடிப்பு. அழிந்து வரும் காட்டு விலங்குகளில் ஒன்றான பிரியோனாலிரியஸ் பெங்கலானஸ் எனும் சிறிய காட்டு பூனை வாங்க ஆயிரக்கணக்கான ரிங்கிட்டை செலவிட ஆட்கள் தயாராக உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. கூச்சிங் பாத்து அல்லது சிறுத்தை பூனை என்று அழைக்கப்படும் அப்பூனைகள் சட்டவிரோதமாக வேட்டையாடப்பட்டு கள்ள சந்தையிலும் இணையத்திலும் விற்கப்படுகின்றன. அரிய வகை விலங்கு பிரியர்கள் மத்தியில் அதற்கு பெரும் வரவேற்பு உள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹெலிதான் கூறியது. அண்மையில் ஸ்லாங்கூர் குவாலலங்காட்டில் உள்ள வீடொன்றில் மேற்கொண்ட சோதனையில் 2 சிறுத்தை பூனைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டன. ஆனால் 6 சருகு மான்களும் கிஜாங் எனப்படும் ஒரு மரிமானும் கழுத்தறுக்கப்பட்ட நிலையிலேயே மீட்கப்பட்டன. இறைச்சிக்காகவும் விற்பதற்காகவும் அவற்றை சட்டவிரோதமாக வேட்டையாடிய 3 ஆடவர்கள் கைதாகினர்.
33,000 ரிங்கிட் மதிப்பிலானவை என்று நம்பப்படும் விலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்ட பெர்ஹிலிதான் கூறியது. நைஜீரியாவில் பெட்ரோல் டாங்கி லாரி வெடிப்பு, சாலையில் சிந்திய எரிபொருளை எடுக்க திரண்ட 70 பேர் பலி. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பெட்ரோல் டாங்கி லாரி வெடித்து சிதறியதில் 70 பேர் கொல்லப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சனிக்கிழமை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 60,000 லிட்டர் பெட்ரோலை ஏற்றியிருந்த அந்த ட்ரக் லாரி விபத்தில் சிக்கி கவிழ்ந்தது. சாலையில் சிந்திய பெட்ரோலை எடுப்பதற்காக ஏராளமானோர் கூடிய போது திடீரென லாரி வெடித்து சிதறியதால் அந்த 70 பேரும் உயிரிழந்தனர். அவர்களில் பெரும்பாலோர் அடையாளம் தெரியாத அளவுக்கு உடல் கருகி மாண்டதாக நைஜீரியா சாலை போக்குவரத்து ஆணையம் கூறியது. மேலும் பலர் கடுமையான தீப்புண் காயங்களுக்கு ஆளாகி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நைஜீரியாவில் 18 மாதங்களில் பெட்ரோல் விலை 5 மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் விபத்துகளின் போது சாலைகளில் சிந்தும் பெட்ரோலை பலர் தங்களின் உயிரை பணயம் வைத்து சேகரிக்க இறங்கி விடுவது அந்நாட்டில் வாடிக்கையாகியுள்ளது. அக்டோபரில் நிகழ்ந்த இதே போன்ற சம்பவத்தில் 170க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது.